சொல்லுங்க, எங்க படிக்கணும்? ஒமினல் முத்துபக்கத்தி, வாய் மூடி சொல்லக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும், அல்லத்திய சாதுவ தாவுவ லாவு, சாது தா லாவா இருக்குமே, அத்திய வாய் மூடி சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் நிஸ்பகல் அக்குசேர, அதிகமான பாதியை சொல்லுகிறான். வாய் மூடி சொல்லப்படக்கூடிய எழுத்து மொத்தம் 3பா. என்னதுலாம்? சாது தோ வா, இதெல்லாம் வாயை மூடி கும்பிளிச்சுக்கிட்டு சொல்லுவாங்க, ரைட்டா? இதில் நிஸ்பகல் அக்குசர, அதிகமான பாதியை சொல்லுகிறான். அதிகமான பாதி 2, 3ல் அதிகமான பாதி 2 தானே? மீனல் முத்துபக்கத்தி, வாய் மூடி சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும், அல்லத்திய சாது தாவா, சாது தா வாவா இருக்குமே, அத்தகைய வாய் மூடி சொல்லப்படக்கூடிய எழுத்துக்களில் நிஸ்பகல் அக்குசர, அதிகமான பாதியை சொல்லுகிறான். 2 சொல்கிறான், தோவையும் சொல்கிறான், சாதையும் சொல்கிறான். லோவை விட்டுட்டான். எடுத்தனப்பா, சாது தோ லோ 3 வாய் மூடி சொல்லப்படக்கூடிய எழுத்து. இதில் எதை சொல்கிறான்? சாது தோவை மட்டும் சொல்கிறான், லோ விட்டுட்டான். நிஸ்பகல் அக்சர் 3ல் நிஸ்பகல் அக்சர் இது 2 தானே? அதிகமான பாதியை சொல்லுகிறான். அடுத்து மற்ற 25 எழுத்துமே என்ன தான்? வாய் திறந்து சொல்லப்படக்கூடியது தான். 25 எழுத்தும் எழுதிருக்கியா? எங்கே எழுதிருக்கொண்டான்? ஒமினல் பவாக்கில் முன்ஃபத்திஹத்தி, ஒமினல் பவாக்கில் முன்ஃபத்திஹத்தி, வாய் திறந்து சொல்லப்படக்கூடிய என்ன மிச்சமானவைகளில், மினல் பவாக்கில் முன்ஃபத்திஹத்தி, வாய் திறந்து சொல்லப்படக்கூடிய எஞ்சியவைகளில் நிஸ்பகல் அகல்ல, கம்மியான பாதியை சொல்கிறான். 25ல் பாதி 22, 25ல் பாதி 12, 12.5. 25ல் பாதி எவ்வளவு? 12.5. 12.5ல் அறையை தள்ளிட்டா நிஸ்பகல் அகல், கம்மியான பாதியை சொல்கிறான். எடுத்தனப்பா 13 சொன்னால் நிஸ்பகுல் அக்சர், எதை சொல்கிறாங்க? நிஸ்பகுல் அக்கல்ல சொல்கிறான், கம்மியான பாதியை 12 எழுத்து சொல்கிறான். எழுதிக்கங்க அதை. என்னதுலாம்? ஹம்சா, லாம், மீம், காஃப், ஐன், சீன், ஹே, காஃப், நூன், ஹே, யா, ரா. 12 வந்துருச்சா? 12 வந்துருச்சப்பா. அந்த 12 எழுதிங்கப்பா, இங்கே போடலை, ஏன்னா நமக்கு தெரியுங்கிறதுக்காக வேண்டி இது இல்லாமல் சொல்லி தருவாங்க. இன்னும் 12 விட்டுட்டான், இன்னும் 12 விட்டுட்டான். அது நீ தான் பார்த்துக்கணும். ஷீனு, ஜே, ஹே, விளங்குதானு கேட்டேன், ஃபே, விளங்குதா? இன்னொரு 12 பார்த்துக்க நீ. 13 பார்த்துக்கணும். ஜீமு இதெல்லாம் விட்டுட்டான். சரிக்கா. அப்போ இப்போ சொன்னதாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. ஹம்சா 1, லாம் 2, மீ 3, காஃப் 4, ஐன் 5, சீன் 6, ஹே 7, காஃப் 8, நூன் 9, ஹே 10, ஏ 11, ரா 12. இந்த 12 எழுத்தையும் சொல்லியிருக்கிறான், ரைட்டா? அப்போ மினல் பவாக்கி முன்ஃபத்திஹத்தி, வாய் திறந்து சொல்லப்படக்கூடிய எஞ்சியவைகளில் நிஸ்பகல் அகல்ல, கம்மியான பாதியை சொல்லியிருக்கிறான். 12 எழுத்துக்களை சொல்கிறான். 25 எழுத்தில் 12ங்கிறது நிஸ்பகுல் அகல். எடுத்தனப்பா, கம்மியான பாதியை 12 எழுத்து சொல்லியிருக்கிறான். ஒ மீனல் கல்கலத்தி, கல்கலாவுடைய எழுத்துக்களில் இருந்தும். விளங்குதப்பா? சில வார்த்தைகளை சொல்லும்போது அப்படி குதிச்சுக்கிட்டு வருமா அந்த வார்த்தை? கல்கலான்னு அர்த்தம்.
குதிச்சுக்கிட்டு வரும். அது இழுத்திராப் ஏற்படும் அந்த வார்த்தையை சொல்லும்போது குதிக்குமா. ஒமினல் கல்கலத்தி, கல்கலாவுடைய எழுத்துக்களில் இருந்தும் விளங்குதப்பா. ஒமினல் கல்கலத்தி, கல்கலாவுடைய வார்த்தைகளில் இருந்தும் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொல்லுகிறான். நிஸ்பஹல் அக்கல்ல, கம்மியான பாதியை சொல்லுகிறான். ஏலி கில்லத்தியா, அது கம்மியாக தான் இருப்பதினால். கல்கலாவுடைய எழுத்து மொத்தம் எத்தனா? 5. 5ல் என்ன சொல்கிறான்? கம்மியான பாதி 2 தானே. 5ல் அதிகமான பாதி 3, கம்மியான பாதி 2. மீனல் கல்கலத்தின்னா கீழே வந்துடணும். மீனல் கல்கலத்தி, கல்கலாவுடைய எழுத்துக்களில் இருந்தும் நிஸ்பஹல் அக்கல்ல, கம்மியான பாதியை என்ன செய்கிறான் ரப்புல் ஆலமீன் அல்லாஹு தஆலா சொல்கிறான். எலி கில்லத்தி, அது கம்மியாக இருப்பதினால். வஹிய கல்கலாவுடைய எழுத்துக்களாகிறது. ஹுரூஃபுன் தலுத்தரிபு இந்த ஹுரூஜிகா, அது வெளிப்படுகின்ற நேரத்தில் இழுத்திராப் ஏற்படும், குதிக்கிறது வரும். விளங்குதா? குதிச்சுக்கிட்டு வருமா அந்த எழுத்துக்கள்லாம். அது வெளிப்படுகின்ற நேரத்தில் அது குதிச்சுக்கிட்டு வருமே, அப்படிப்பட்ட எழுத்துக்களாக இருக்கும். இப்போ எஜ்மாவுகா, அந்த கல்கலாவுடைய எழுத்துக்களை ஒன்று திரட்டி கொள்ளும். கது தபஜ, கது தபஜ என்பது ஒன்று சேர்த்து கொள்ளும். கது தபஜ, கது தபஜவில் வந்து காஃபையும் தோவையும் சொல்கிறான். என்னதுங்க? கது தூபிஜேன்னு சொல்லு. எப்படி? கது தூபிஜே, ரைட்டா? என்னது? கது தூபிஜே என்றால் லூரிப அலா ரசிஹி, அவனுடைய தலையில் அடிக்கப்பட்டது. அது தூபிஜேன்னு என்ன அர்த்தமா? லூரிப அலா ரசிஹி, அவன் தலையில் அடிக்கப்பட்டது என்ன அர்த்தமா? ரைட்டுப்பா. அதில் காஃபையும் தோயையும் மட்டும் சொல்கிறான். டால் பே ஜீமை விட்டுட்டான். எடுத்தானுங்க. இதுக்கு என்னவும் பேர் சொல்லுவாங்களாம், குத்துபே ஜத்துன்னு சொல்லுவாங்களாம். இப்பா கது தூபிஜ, இழுத்திராவுடைய அந்த கல்கலாவுடைய எழுத்துக்கு என்ன சொல்லுவாங்களாம்? குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. இதுக்கு இன்னொரு பேர் என்ன பேர்? குத்துபு ஜத்து. குத்துபு ஜத்துலேயும் வருதுல்ல, 5 எழுத்து வருது பாரு, குத்துபு ஜத்து. ரைட்டா? அடுத்து இதை எழுதி, அதை சேர்த்து எழுதுக்காங்க, கிதாபில் இல்லை. இதுக்கு என்ன சொல்லுவாங்களா? குத்துபு ஜத்துன்னு சொல்லுவாங்க. கல்கலாவுடைய எழுத்துக்கு என்ன சொல்கிறது? குத்துபு ஜத்து. அந்த 5 எழுத்துங்க வந்துருச்சு. அதில் கது தூபிஜேவனையும் 5 எழுத்து வருதுப்பா. குத்துபு ஜத்துலேயும் அந்த 5 எழுத்து வருது. காஃபையும் தோவையும் சொல்கிறான், பேஜியும் தால விட்டுறான். அடுத்து ஒமினல் லீனத்தி, தம்பி லீனத்துடைய எழுத்திலே யா அ, யாவை சொல்லுகிறான். இப்போ லீனுடைய எழுத்து மொத்தம் எத்தனைப்பா? லீனுடைய எழுத்து மொத்தம் 3ங்குவாங்க. யா, யா, அலிஃப், வாவு, இந்த 3க்கு லீனுடைய எழுத்துன்னு சொல்லுவாங்கங்க. ஏய், இந்த 3க்கு என்ன சொல்லுவாங்க? லீனுடைய எழுத்துங்குவாங்க. ஆனால் அங்கே லீனுடைய எழுத்தில் எதை மட்டும்தான் சேர்க்குறாங்க? வாவையும் ஏயும் சேர்க்குறாங்க, அலிப்பை சேர்க்க மாட்டாங்கிறாங்க. ஏன்னா அலிஃப் இந்த ஏயில இருந்து அல்லது வாவில் இருந்து தான் புரளுமா. எழுதிக்கோ. இது முக்கிய குறிப்புப்பா. லீனுடைய எழுத்தில் ஏயை மட்டும் எடுத்திருக்கான். வாவு ஏயில, அலிஃபையே லீனுடைய எழுத்தில் சேர்க்கலை. ஏன்னா அலிஃபுங்கிறது தனி எழுத்து கிடையாதான், அது வாவில் இருந்தோ ஏயில இருந்தோ தான் புரளுமா. உதாரணமாக தஆன் இருக்கு. என்னது? எழுதிக்கோ. தஆன் இருக்கு. அது அசல் எப்படி இருக்குமா? தஅவன்னு இருக்கும். எப்படி இருக்கும்? தஅவ தான் தஆ. வாவு அறக்கத்தை சுமந்து கொள்ளாது. அதுவே வாவை என்னவா புரட்டினாங்க? அலிஃபா புரட்டினாங்க. தஆ அசலுஹு தஅவன்னு இருக்கும். அந்த தஅவவை தான் வாவை அலிஃபா புரட்டி தஆங்கிறாங்க. ரமாவுடைய அசல் ரமையேன்னு இருக்கும். தம்பி ரமாவுடைய அசல் எப்படி இருக்கும்?
ரமையன் இருக்கு. ஏன் அடக்கத்தை சுமந்து கொள்ளாது. அவே ஏ என்னவா புரட்டியாச்சே, அலிபா புரட்டு ரமா. அப்போ லீனில் 2 எழுத்து வாவு ஏ, இது 2 தான் லீனுடைய எழுத்து. அதில் ஏ ரொம்ப லேசாக இருக்குமா, வாவும் ஏயும் லேசு தான், அதில் ஏ ரொம்ப லேசான். அவன் ஏயை சொல்கிறான், வாவை விட்டுறான். என்ன எல்லாத்துலேயுமே நிஸ்பு தானே, எல்லாத்துலேயுமே கம்ப்ளீட்டாக சொல்ல மாட்டாங்க. நிஸ்பு அல்லது அக்சர் நிஸ்பு அல்லது அக்கல்லு நிஸ்பு தான் வரும். இங்கே அலிஃபை சேர்க்கவே இல்லை. ஏன்னா அலிஃபு ஒரிஜினல் கிடையாது, அது வாவிலிருந்து ஏயிலிருந்து தான் பொருளுது என்கிறதுனால அந்த லீனுடைய எழுத்தில் எதையே சேர்க்கலை, அலிஃபியே சேர்க்காம வாவும் ஏயும் லீனுடைய எழுத்து, அதில் ஏயை சொல்லுகிறான், வாவே விட்டுட்டான். லீனில் ஏ ரொம்ப லேசு. அப்போ சொல்லுங்க, ஓ மினல் லீனத்தி, தம்பி லீனத்தைனியா, ஓ மினல் லீனத்தைனி, ஓ மினல் லீனத்தைனி, லேசான 2 எழுத்துக்களில் இருந்தும் அல் யா ஏயை மட்டும் சொல்லுகிறான், வாவை விட்டுட்டான். லீனத்தைனின்னு சொல்லு. ஓ மினல் லீனத்தைனி, லேசான எழுத்துக்களில் இருந்தும் அல் யா ஏயை சொல்லியிருக்கிறான். ஓ தரக்கல் வாவை எதை விட்டுட்டான், அது இருக்காது, நீ சேர்த்துக்கிறணும் தம்பி. ஒமினல் லீனத்தைனி, லேசான எழுத்து 2 எழுத்துக்களில் இருந்தும் யாவை சொல்லுகிறான். தரக்கல் வாவை எதை விட்டுட்டான், ஏலி அன்னஹா அந்த ஏயாகிறது. அகல்லு சக்கலன், கணத்தில் ரொம்ப கம்மியானதாக இருக்கும், வெயிட்டில் ரொம்ப கம்மியானதான் எது, யா வாவை விட. அலிப லீன்லேயே சேர்க்கலை, ஏன்னா அது தனி எழுத்து கிடையாது. ஆமாம், அலிஃப் என்பது தனி எழுத்து கிடையாது, அருஃபுன் முஸ்தகிலும் கிடையாது. அலிஃப் என்பது எழுதிக்கத, அலிஃப் என்பது அருஃபே முஸ்தகில் தனிப்பட்ட ஒரு அருஃபு கிடையாது. அது யாவில் இருந்தோ வாவில் இருந்தோ தான் பொருளும். ரமையவில் இருந்து ரமா, தஅவல இருந்து தஆ. எடுத்துனப்பா எடுத்துனப்பா. காலவுடைய அசல் கவலைன்னு தினப்பா இருந்துச்சு, அது தினப்பா காலேன்னு ஆக்குறோம். அடுத்து வமினல் முஸ்தஇலியத்தி, வமினல் மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும், தம்பி மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும், ரைட்டா, என்னது மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்களில் இருந்து நிஸ்பகல் அக்கல்ல, கம்மியான பாதியை சொல்லுகிறாங்க. கொஞ்சம் தள்ளி வந்துடணும், தள்ளி வந்துட்டு அர்த்தம் வந்துடும். மேல் முரசு, என்னது மேல் முரசு. அப்போ மினல் முஸ்தஇலியத்தி, மேல் முரசில் இருந்து வரக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் நிஸ்பகல் அக்கல்ல, கம்மியான பாதியை சொல்லுகிறான். வையல்லத்தி, முஸ்தஇலியான என்ன, வையல்லத்தி முஸ்தஇலியா என்பது எத்தசஅது சௌத்து, அந்த சத்தம் உயரும். விளங்குதல் கேட்டேன், எத்தசஅது பிஹா, அந்த எழுத்தை கொண்டு சத்தம் உயரும். ஃபில் ஹன்கில் அலா, மேல் முரசிலே உயரும். விளங்குதா. வைய சபஅத்துன், அது எத்தனை இருக்கும், 7 இருக்கும். 1வது காஃபா இருக்கும், 2வது சாதா இருக்கும், 3வது தோவா இருக்கும், 4வது ஹேயா இருக்கும், 5வது ஹைனா இருக்கும், 6வது லாதா இருக்கும், 7வது லோவா இருக்கும். இதிலே நிஸ்பகல் அக்கல்ல, கம்மியான பாதியை சொல்லுகிறான். அப்போ எத்தனை எழுத்துங்க, 3 எழுதுனப்பா. இதையெல்லாம் சொல்கிறான், காஃபை சொல்கிறான், சாதை சொல்கிறான், தோவை சொல்கிறான். ஹேயை விட்டுட்டான், ஹைனை விட்டுட்டான், லாதை விட்டுட்டான், லோவை விட்டுட்டான். கேட்டேன்
மேல் முரசிலிருந்து வரக்கூடிய 7 எழுத்துக்களில் நிஸ்பஹல் அகல்ல கம்மியான பாதியே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகிறான். எடுத்துனப்பா 7 பேட்டு அமைச்சு எத்திருப்பா இருக்கே 21. வமினல் பவாக்கில் முன்ஹஃபிதத்தி கீழ் முரசில் இருந்து வரக்கூடிய எஞ்சியவைகளிலிருந்தும் நிஸ்பஹா அதில் பாதியை என்ன செய்கிறான் சொல்லுகிறான். கீழ் முரசு மினல் பவாக்கில் முன்ஹஃபிதத்தி மினல் பவாக்கில் முன்ஹஃபிதத்தி கீழ் முரசில் இருந்து வரக்கூடிய எஞ்சியவைகளிலிருந்தும் நிஸ்பஹா அதில் பாதியை சொல்லுகிறான். எப்பா அங்கே 29 கணக்கு வச்சுக்கணும். எத்தனை 29 7 எழுத்து மேல் முரசிலிருந்து வருது. இன்னொரு 22 எழுத்து எங்கேருந்து வருது கீழ் முரசிலிருந்து வருது. அதில் பாதியை சொல்கிறான் 11 எழுத்து சொல்கிறான். என்னதெல்லாம் எழுதிக்கிங்க. என்னது அலிஃப் லாம் மீம் ரே காஃபு ஹே யா ஐன் சீன் ஹே நூன் 11 வருது. ஏப்பா சொல்லு. 1வது அலிஃபு 2வது லாமு 3வது மீமு 4வது ரே 5வது காஃபு 6வது ஹே 7வது ஏ 8வது ஐன் 9வது சீன் 10வது ஹே 11வது நூன். விருதர்கண்டேன் 29 ஆக்கிடணும். 29ல் பாதி அதாவது 29 ஆக்கி என்ன இருக்கு அதில் 7 போயிடுச்சுன்னா மீதம் எத்தனை 22. அந்த 22ல் பாதியை சொல்கிறான் தான். அடுத்து மினல் ஹுரூஃபில் பதிலி பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் விளங்குதப்பா. இதான் பகரமாக்கப்படக்கூடிய எழுத்துக்களில் இருந்தும் Hey.